குட்டீஸா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்துவோ காத்துவாக்கில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கோட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் மில்க் சப்ளையை, அதாவது தாய்ப்பால் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், நான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சி செக்ஷனா இல்லை வந்துட்டு நார்மல் டெலிவரியா அப்படின்னு தான் இருக்கும். எனக்கு வந்து சி செக்ஷன் தாங்க ஆச்சு. பட் வந்து நான் என்னோடய மில்க் சப்ளையை வந்து நல்லா கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி தான். அதாவது இப்போ 6 மந்த் என் பேபிக்காக போகுது. ஸோ இப்போ வரைக்குமே நான் வந்து என் பேபிக்கு பிரெஸ்ட் மில்க் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். வேறு எந்த ஃபார்முலாவோ இல்லை வேறு எதுவுமே நான் கொடுக்கலங்க. ஸோ நான் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணேன், எப்படி என்னோடய பிரெஸ்ட் மில்க் சப்ளையை நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நான் பேசுகிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் சி செக்ஷனாக இருந்துச்சு. எப்படி வந்து என்னோட பெயினும் இருக்கும் இல்லைங்களா, ஸ்டிச்சஸ் பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், அது எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம பேபிக்கும் வந்துட்டு கரெக்டாக ஃபீட் கொடுத்துட்ருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பேபியும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து மில்க் சப்ளை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. எனக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கிட்டேயே வந்து எனக்கு மில்க் சப்ளை கம்மியாக தான் இருந்துச்சு. பட் கம்மியானா பேபி வந்து ஃபீட் எடுத்துக்கிறாங்க. பட் நான் கரெக்டாக லேட்ச் பண்ணுறேன்னா, அதாவது கரெக்டான முறையில் பால் கொடுக்குறேன்னா அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நான் பாட்டுக்கு பால் கொடுப்பேன், நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன், இதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் டாக்டருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் வந்துட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணுறதை தவிர மற்ற எல்லா நேரத்துலையும் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும், தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்துட்டு ஃபீட் பண்ணுவேன், ரெஸ்ட் எடுப்பேன், சாப்பிடுவேன், இதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, சரி நம்ம வந்து ஃபீட் கம்மியாக இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ப்ரெக்னன்சி அப்போவே முடிவு பண்ணிட்டேன். என்னென்னா பேபிக்கு 6 மந்த் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீட் மட்டும்தான், அதாவது தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து சரி நம்மளோட ஃபீடை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ற டவுட்ஸ்லாம் எனக்கு நிறையா இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது வெளியிலேருந்து நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நம்ம பேபியை வந்துட்டு விசிட் பண்ணுறக்கு விசிட்டர்ஸ் நிறையா வருவாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் காதுலேயே போட்டுக்காதீங்க. நீங்கள் உங்கள் பேபி இது 2 தான் முக்கியம். உங்களுக்கு மனசில் என்ன தோணுது, டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, உங்கள் பேபி எப்படி அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க, இதை மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணுமோ தவிர வேறு யார் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் நோட் பண்ணக்கூடாது. எனக்கு சி செக்ஷன் தான், ஆனால் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா வகையான ஃபுட்ஸுமே எடுத்துக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான பத்தியமுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டுமே எடுத்திருந்தேன். நான்வெஜ்ஜு, எக்கு, கருவாடு, இந்த மாதிரி எல்லாமுமே நான் சாப்பிட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த 4 டேஸ் இருக்கோன்னா அப்போவே நீங்கள் எல்லாமே கொடுத்துர்ணும், மாங்காய், பலாப்பழம் எல்லாமே கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். அப்படின்னு கேஸ் கொடுக்காம விட்டுட்டோன்னா நீங்கள் வந்து பேபி சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் என்னோட கேஸில் அப்படிலாம் எதுவுமே இதாகலை. நான் மேக்ஸிமம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னால் என்னென்ன முடிஞ்சுதோ அது எல்லாமே சாப்பிட்டேன். ஆனால் மாங்காய்லாம் நான் சாப்பிடல, பலாப்பழம்லாம் நான் சாப்பிடல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் அது எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பத்தியம் எதுக்குமே இருக்க தேவையில்லைங்க. ஒரு சில உங்களோட ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஆறணுன்றதுக்காக கொஞ்சம் கத்திரிக்காய், இந்த மாதிரி புண்ணு ஆடுறதுக்காக மட்டும் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமோ தவிர, அதுவுமே நீங்கள் வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பே கிடையாது. ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் அது வந்து ப்ராப்ளம். அதனால் நீங்கள் வந்து கம்மியான லெவலில் எடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பேபி வந்து அதுக்கு கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறாங்களா அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே எல்லாம் பேபிக்கு போகிறதில்ல. நம்ம சாப்பிட்டு அது வந்துட்டு பிளட்டில் கலந்து பிளட்லேருந்து அது பியூரிஃபை ஆகி தான் வந்து நம்மளுக்கு பேபிக்கு மில்காகவே போகுது. அதனால் நீங்கள் வந்து பயப்படணுன்ற தேவையே கிடையாதுங்க. ஸோ வந்து நான் வந்து எல்லாமே சாப்பிட்டேன். நான்வெஜ் சாப்பிட்டேன், எக்கு சாப்பிட்டேன், அதே மாதிரி காய்கறிகள் எல்லாமே சாப்பிட்டேன். நான் வந்து நிஜமாவே சொல்கிறேன், நான் எதுவுமே வந்து சாப்பிடாம இல்லவே இல்லை. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து பேபி மோஷன் கரெக்டாக போகிறாங்களா, யூரின் கரெக்டாக போகிறாங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும். ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா பேபிஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க, கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஐயோ நம்ம இதை சாப்பிட்டதுனால தான் பேபி தூங்கலையோன்னா நீங்கள் நினைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு தான் பேபிக்கு வந்துட்டு மில்க் கிடைக்கும். நம்மளுக்கு அப்போ தான் செக்ரீட் ஆகும். ஓகேங்களா?
ஸோ நான் ஃபஸ்ட்டு சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நம்ம வரலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா தண்ணி வந்து நிறையா குடித்தேங்க. டெய்லியும் ஒரு 4 லிட்டர் நான் வந்து தண்ணி குடித்தேன். நான் கான்சியஸாகவே பாட்டிலே பெரிய பாட்டில் வச்சு வேணும்னே நான் தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். அது ஒன்று பண்ணேங்க. அடுத்ததாக என்ன பண்ணேன்னா மில்க் வந்து எடுத்துக்கிட்டேங்க. பூண்டு போட்ட பால் வந்து எடுத்துக்கிட்டேன். அது எப்படி எடுத்துக்கிட்டேன்னா பால் வந்து காய்ச்சிட்டு பூண்டு வந்து தனியாக வந்து உளிச்சு நல்லா கொட்டி தண்ணியில் போட்டு நல்லா அது எசன்ஸ் இறங்குற வரைக்கும் கொதிக்க விட்டுருவேங்க. அந்த தண்ணியை வந்து பாலில் கலந்து அப்படியே குடிச்சிருவேன். இப்படி குடிக்கலாம். இல்லை எனக்கு பூண்டு சாப்பிட்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூண்டை வந்து நல்லா தட்டி பாலில் போட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா அந்த பாலை குடிச்சிட்டு பூண்டையும் நீங்கள் வந்து சாப்பிட்றலாம். இது பண்ணலாங்க. இந்த 2 தான் பண்ண முடியும். நீங்கள் பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு மில்க் சப்ளை அதிகமாகும். இன்கேஸ் எனக்கு டெய்லியும் பூண்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு 3 டைம் ஆகுது பூண்டு எடுத்துக்கோங்க. டெய்லியும் மில்கில் வந்து பூண்டு வந்து சேர்த்து குடிச்சிக்கோங்க. இது போதுமானது. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு நைட்டு வந்து 2 டைம் வந்து மில்க் எடுத்துக்குவேங்க. தூங்கும் போது ஒன்று எடுத்துக்குவேன். நடுவில் பேபிக்கு ஃபீட் பண்ணுற போது ஒரு டைம் நான் வந்து மில்க் எடுத்துக்குவேன் மிட் நைட்டில். ஸோ வந்து அந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டதுனாலையும் எனக்கு மில்க் சப்ளை வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பால் வந்து எனக்கு ஹெல்ப் ஆச்சு. அதே மாதிரி மதர்ஸ் ஹார்லிக்ஸ் வந்து நான் குடித்தேன். மதர்ஸ் ஹார்லிக்ஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டால் நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. ஸோ எனக்கு இந்த பூண்டு பால் எப்போல்லாம் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கோ அப்போல்லாம் வந்து நான் வந்து மதர்ஸ் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா மதர்ஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலை, பூண்டு பால் எடுத்து இன்க்ரீஸ் ஆகலைன்னா கேலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குங்க. நான் வேணால் அது லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த கேலக்ட் பவுடர் வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் வந்து அதையுமே வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இன்கேஸ் இது எதுலேயுமே எனக்கு மில்க் சப்ளை அதிகமாகலைன்னா நீங்கள் அதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். பட் நீங்கள் டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃபர் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து மெயினாக வந்து தண்ணி நிறையா குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா தானாகவே இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று வந்து பேபி வந்து லேட்ச் பண்ணுறாங்களா, கரெக்டாக வந்து குடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி நான் வந்துட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட்டேங்க. அதாவது சிக்கன், மட்டன், அது மாதிரி முட்டை சாப்பிட்டேன். சுவரொட்டி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து சாப்பிட்டேன். ஏன்னா வந்து சி செக்ஷன்றதுனால நிறைய பிளட் வந்து போயிருக்கும். ஸோ அதனால் பிளட் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக சுவரொட்டி வந்து சாப்பிட்டேங்க. இதெல்லாமே நான் வந்து அப்பப்போ எடுத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங்லேயே அதிகமாக எடுத்துக்கல, கொஞ்சமாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். அப்புறமா வந்து அதிகப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகணும்னா நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். வேறு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா காய்கறி வந்து நிறையா சாப்பிட்டேங்க. எல்லா விதமான காய்கறிகளுமே சாப்பிட்டேன். அதில் முக்கியமாக வந்து சொரக்காய் சாப்பிட்டேன். சொரக்காய், கீரை வந்து அதிகமாக சாப்பிட்டேங்க. அப்புறம் குச்சிக்கிழங்கு வந்து அப்பப்போ இங்கே கிடச்சிது, அதனால் அதை வேக வச்சு சாப்பிட்டேன். அதே மாதிரி கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதாவது கிரவுண்ட் நட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதை வந்துட்டு பச்சையாக சாப்பிட்டா சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். அதிகமாக இல்லை, கம்மியாக ஒரு 15 இது பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே இன்க்ரீஸ் ஆகுங்க. அது மாதிரி வேக வச்சும் நீங்கள் கொண்டக்கடலை வந்து சாப்பிட்லாம், நல்லா இன்க்ரீஸ் ஆகும். வேறு என்ன சாப்பிட்டேன்னா இதுங்க பால் கருவாடுன்னு சொல்லுவாங்க. கருவாடுலேயே பால் கருவாடு, பால் ஊறுறதுக்குனே கருவாடு இருக்குங்க. அந்த கருவாடு வந்துட்டு நான் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து குழம்புல வந்து போட்டு சாப்பிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் மெயினாக வந்து சாப்பிட்டேன் மில்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. அது போக பால் வந்து குடிச்சேன்னு சொன்னேன். ஸோ கேலக்ட் வந்து நான் ட்ரை பண்ணல, பட் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பவுடர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது போக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம செய்கிறது தான். சாப்பாடு நம்ம சாப்பிட்றப்போ இதையும் நம்ம வந்து அப்பப்போ செய்வோம். அதனால் நீங்கள் கான்ஷியஸாக இந்த மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இது மட்டும் கொஞ்சம் அதிக அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், அவ்வளோதான். தவிர இதுக்குன்னு தனியாக நீங்கள் போய் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. வேறு என்னென்னா ஓட்ஸுங்க. ஓட்ஸ் வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸ்லேயே ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அதை என்ன யூஸ் பண்ணேன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கடையில் வைக்கிறதும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ரோல்டு ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே சூப்பராக இன்க்ரீஸ் ஆச்சுங்க. ஓட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஓட்ஸ் வந்து நீங்கள் இப்போ தண்ணியில் நைட்டில் ஊற வச்சிடணுங்க. பால்லையோ தண்ணியிலையோ ஊற வச்சிடலாம். பாலில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. காலையில் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நட்ஸு, டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஹனி, இல்லைனா ஏதாவது வாழைப்பழம் இல்லை மேங்கோ இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து அதை அப்படியே சாப்பிட்றதாங்க. இது வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஓட் மில்க்குன்னு சொல்லுவாங்க. ஓட் மில்க் வந்து என்னென்னா ஓட்ஸை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் வந்து ஊற வச்சிடணுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு மிக்ஸி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம்
இல்லைனா ஒரு நிமிஷத்துக்கு தான் நீங்கள் வந்து அதை அடிச்சு எடுக்கணும். ரொம்ப அடிச்சிங்கன்னா கொலன்னு ஆகிடும், சாப்பிட முடியாது. அதனால் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி அடித்து எடுத்துக்கோங்க. இல்லைனா பால் தேவையில்ல, தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிங்கன்னா மில்க் மாதிரி கிடைக்கும். அதுதான் வந்து ஓட் மில்க்குன்னு சொல்லிட்டு அது கடையிலலாம் செம்ம ரேட்டு விற்கிதுங்க. அதனால் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். அப்படி குடித்தாலும் வந்துட்டு மில்க் சப்ளை சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நான் வந்துட்டு மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வேறு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் நான் மேக்ஸிமம் சாப்பிட்டேன். நான் எந்த பத்தியமுமே வைக்கல. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸே எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஸ்டார்டிங் அப்பப்போ எப்போல்லாம் வந்து அப்படியே சாப்பிட தோணுதோ அப்படியே சாப்பிடுவேன். ஆனால் மேக்ஸிமம் அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. ஆனால் எனக்கு ஒரு சில டைம் பிடிக்கல அப்படின்னா, சரி நம்ம ஃபஸ்ட்டு ஜூஸாவது டெய்லியும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸாக எடுத்துக்கிட்டேன். ஒரு நாள் கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன், ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன், ஒரு நாள் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்த மாட்டேன், ராவாவே வந்துட்டு ஜூஸாக வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நோட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் ஃபீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்காகவே டெய்லி வந்துட்டு குடித்தேன். இதெல்லாம் நான் தனியாக பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இல்லை, என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் தனியாக குழந்தைய மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். பட் என்ன பண்ணுறது, ஃபீட் பண்ணணும்னா நம்ம நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால் வேண்டி நம்ம வந்து இதெல்லாம் வந்து கான்ஷியஸாக வந்து சாப்பிட்ணும். நான் வந்து மேக்ஸிமம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு என்ன சாப்பிட்டேன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். நிறைய பேத்துக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, நான் என் குழந்தைக்கு ஃபார்முலா கொடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்தேங்க. ஒரு 10 days கிட்ட நான் வந்து என் குழந்தைக்கு ஃபார்முலா கொடுத்தேன். ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. சரி நம்ம ஃபீடையே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பயங்கரமாக சாப்பிட ஆரம்பித்தேன். நீங்கள் வந்து வெயிட் போட்டுருமோ, நம்மளுக்கு பெல்லி இன்க்ரீஸ் அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம குழந்தைக்கு நம்ம ஃபீட் நல்லா கொடுக்கணும். அதுக்காக நம்ம நல்லா சாப்பிட்ணும். அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, குழந்தைக்கு பால் பத்தலை, அது இதுன்னு நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே காதில் போட்டுக்காதீங்க. டாக்டர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி நீங்கள் வந்து மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு 2 to 3 hours நீங்கள் ஃபீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டு ரொம்ப என்கரேஜ் ஆகிருக்க மாதிரி தெரியும். அப்போவே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் எனக்குலாம் ஸ்டார்டிங்லேயே பால் வந்து அப்படியே ஒழுகுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் காதிலே போட்டுக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து பால் செக்ரேட் ஆகிறது நல்லாவே தெரியும். உங்களுக்கே ஹெவியாக ஃபீல் ஆகும் பிரெஸ்ட்டு. ஸோ வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணுங்க. அதுதான் வந்து மெயின். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்து நல்லா தண்ணி குடிச்சு நல்லா இருந்தீங்கனாலே போதும். வேறு எதையுமே நீங்கள் மைண்டில் வந்து போட்டுக்க தேவையில்லை. ஸோ வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணது மேக்ஸிமம் இதெல்லாம் தான். அதே மாதிரி முக்கியமான ஒன்று என்னென்னா, சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணுங்க. அதாவது பெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இல்லை, நார்மலாக கால்சியம் அயன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போதே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பேக் பெயின் மற்ற இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் சரியாகும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேயே எல்லாமே கிடைக்குமானா அது டவுட் தான். அதனால நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு 6 months கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். டாடா பை.